அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் உரையாற்றுவார். வரலாற்று சிறப்புமிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா பெரியவர் ராம்தாஸ் அவர்களையும் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களை, இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய திருநாட்டை கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ஒரு தலைசிறந்த நிர்வாகத்தை, இந்திய நாடு பல்வேறு மொழி, கலாச்சாரம், மதங்களை ஒருங்கிணைந்த நாடு. அந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை, இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் இந்த பாரத பிரதமர் வந்த வழியில் நம்முடைய தோழர்கள் கீழே அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை ஒத்துழைக்கும்படி அவர்களை நடுவில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில் தான் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே தலைவர், ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். இன்றைக்கு உலக நாடுகள், பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள், வெளிநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள். நன்றி, வணக்கம் ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திரு நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக்குவதற்காக அமைந்திருக்கின்ற NDA கூட்டணியில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து உறுதியாக 3வது முறை பிரதமராக இருக்கின்ற திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை தேடித் தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் 1 மாதம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று
உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனர் ஏசி சண்முகம் உரையாற்றுவார். மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, அண்ணன் OPS அவர்களே, அருமை தளபதி டிடிவி தினகரன் அவர்களே, நம்முடைய பாரிவேந்தர் அவர்களே, சகோதரி குஷ்பு அவர்களே, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே, ஜான் பாண்டியன் அவர்களே, டிவி தேவநாதன் அவர்களே, குழுமி இருக்கின்ற அத்துணை மேடையிலே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும், எதிரிலே இருக்கின்ற அத்துணை மாமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன கொடுத்தார்கள் என்பதை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் கொண்டிருப்பது விவசாயிகளுக்கு 900 கோடி நிதியாக மானியமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 72,000 கோடியை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் தமிழகத்திலே என்ன வெற்றி பெறப் போகிறோம் என்றுதான் இந்தியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மோடிஜி அவர்கள் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவார். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து 40 தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். தாமரை தமிழகத்திலே மலர்ந்தாக வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி